தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பத்தினா தமிழக அரசு கலைக்கல்லூரிகளில் காலியாக உள்ள 2340 உதவி பேராசிரியர்கள் நியமனத்துக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம். இதை பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. நானும் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 33 பேஜஸ் இருக்குது. நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கோ அதை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 2340 சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 4/9/2019 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது இதே வெப்சைட்டில். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/9/2019 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் வேகன்சின்னு சொல்லிட்டு 2340 வேகன்சிஸ்க்கான பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி காலியாக இருக்குது அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் அலோகேஷன், அதாவது எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எத்தனை ஜாப் அலாட் பண்ணியிருக்காங்க, சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நம்ம தமிழில் காத்துட்டு இருக்கு. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 57 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் பிஜி டிகிரியை 55% மார்க்ஸோட பாஸ் பண்ணிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா நெட் அல்லது செட் அல்லது ஸ்லெட் அல்லது எஸ்எல்எஸ்டி அல்லது சிஎஸ்ஐஆர் அல்லது ஜேஆர்எஃப் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ல பிஜி டிகிரியை முடிச்சுட்டு 55% மார்க்ஸோட பிஜி டிகிரியை முடிச்சுட்டு பிஹெச்டி டிகிரி முடிச்சவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஃபில் டிகிரி கரஸ்பாண்டன்ஸ் அல்லது ஓப்பன் யூனிவர்சிட்டி அல்லது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் டிகிரி அண்ட் ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கார்டு ஃபார்மில் இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் டைப், அதாவது கார்டு டைப்பில் இருக்க பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்டில் 4/9/2019 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வேலிட் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நானும் முடிஞ்சால் அந்த டேட்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு 300 ரூபாவும் மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 600 ரூபாவும் ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/9/2019 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. மாலை 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான லிங்க் எனேபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு செய்ய முடியாது. ஸோ அதுக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷனை ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணுறங்க. இதுக்கான செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 9 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 34 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஃபார்மேட் 1 ஃபார்மேட் 2 அந்த மாடலில் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்ணும்போது நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அதுக்கப்புறம் +2 மார்க் ஷீட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜியோட கன்சாலிடேட் மார்க் ஷீட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் அல்லது ஸ்லெட் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஃபில் டிகிரி இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டியோட அந்த டிகிரி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் நீங்கள் அனெக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம், அதாவது தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் பாலிசியில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்களா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சைஸஸ் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 120 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.